மகிமைப்படுத்தும்படியாக கற்றுக் கொடுத்த நல்ல இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்து இந்த இடத்தில் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் பயன்படுத்துகிற புதுக்கோட்டை மண்டல தலைமை போதகர் அவர்களுக்கும் பாஸ்டர் அவர்களுக்கும் இயேசுவி நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். இந்த பகுதியில் ஊழியம் செய்கிற இந்த மண்டலத்தின் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் நாங்கள் இயேசுவி நாமத்தினால நன்றி வாழ்த்துக்களை செலுத்துகிறோம். என்னைய முதலாவதாக இன்ட்ரடியூஸ் பண்ண அருமையான லில்லி அக்கா, அவங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப ஆச்சரியம், நான் வரும்போது பேசிக்கிட்டே வந்தேன். இந்த கரம்பக்குடி ஊழியத்துக்கு கரம்பக்குடி இந்த ஊருக்காக அதை 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் பேரை சொல்லி ஜோம் பண்ணியிருக்கிறேன். எங்கள் அப்பா இந்த ஊர்களுக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் எங்கேயோ வந்திருக்கிறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் இப்போ இங்கே உள்ள வந்த பிறகு தான் சொன்னாங்க, எங்களுடைய இடத்துக்கு தான் வந்திருந்தாங்க, அப்பா ஊழியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது நான் ஆண்டவருக்குள் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு நாளில் ஊர் பேர் தெரியாமல் நம்ம ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த இடத்துல நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிறவருடைய அன்பு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தேவனே, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. அப்பா, நாங்கள் தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆவதற்கு முன்பதாகவே எங்களை பேர் சொல்லி அழைத்து எங்களை தெரிந்து கொண்டு உமக்காக எங்களை நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இதயத்தை அப்படியே ஆண்டவருக்கு நேராய் திறந்து அப்பா, நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் இருதயத்தை நீ நிரப்புமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகமே, மகிமை மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமை மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமை மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே,
எனக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறீர். எல்லாவற்றையும் 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 எந்த விதிவிலக்கும் அல்ல, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரே. எங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருபை மேலே நமது உதடுகள் அவரை துதிக்கட்டும். முழு உள்ளத்தால் அவரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. Thank you Lord. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. எங்களை உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் இந்த வெளியில எங்களோடு நீங்க பேசுவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உடைய நாம மகிமைப்படட்டும். வந்தவர்கள் ஆண்டவரே உம்மால் நிரப்பப்பட்டு கடந்து செல்வதற்காய் ஸ்தோத்திரம். கிருபை மேல் கிருபை ஊற்று. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை நிரப்பி அனுப்புகிறார். எத்தனை பேர் லீவுக்கு அம்மா வீட்டுக்குலாம் போகணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? அம்மா இருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பா வீட்டுக்கு போவீங்க. போகும்போது எத்தனை பையோட போவீங்க? போகும்போது ஒரு பை, வரும்போது எப்படி எப்படிலாம் தூக்க முடியுமோ. வண்டியில வந்து கார்ல போனா கார் டிக்கி ஃபுல்லா நிரப்பி எடுத்துருது கொண்டு வருது. இப்ப நம்ம எங்க எல்லாரும் எங்க வந்திருக்கோம்? அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்பா விரும்பியா பழகுவாரா? அனுப்பவே மாட்டோம். கர்த்தர் நிரப்பி 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 நிச்சயமா நிரப்பி நிரப்பி அனுப்புவார். ஹல்லேலூயா. வாசமா கேட்டாங்க, நோட்டீஸ்ல ஒரு வசனம் போட்டிருக்கு. என்ன வசனம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன கண்டுபிடிச்சிருக்கலாமே. ஏன் பார்த்துட்டீங்களா? குட். பார்த்தாது சொல்றாங்களே. ஓகே, எடுத்து வாசிக்கலாமா? எல்லாரும் நம்ம வேத புத்தகத்தை திறந்து கொள்வோம், எடுத்துக்கொள்வோம். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 7வது வசனம் சேர்ந்து எல்லாரும் வாசிப்போமா? என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை இல்லை. ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிற மணவாளன் இன்னைக்கு மணவாட்டிகளாகிய நம்மெல்லாம் பார்த்து சொல்றாரு. எப்படி சொல்றாரு? என் பிரியமே கூப்பிடுறாரு. அடுத்தது எப்படி சொல்றாரு? நீ பூரண ரூபவதி. உங்களை பார்த்து யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? சொன்னதில்ல. ரொம்ப கவலையோட சொல்லி நீ அழகா இருக்கனாலும் சொல்லியிருக்காங்களா? அழகா இருக்குன்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்களே. யாராவது ஒருத்தராவது எங்கேயாவது ஒரு ஆளாவது சொல்லியிருப்பாங்க நம்ம வாழ்நாள்ல. ஆனா இன்னைக்கு நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? பூரண ரூபவதி. நம்ம மத்தவங்களுடைய கண்ணுக்கு பார்க்கும்போது அங்க கொஞ்சம் சுருக்கம், இங்க கொஞ்சம் சுருக்கம், அங்க கொஞ்சம் வடு, இங்க கொஞ்சம் வடு, கொஞ்சம் கருத்து போய் வயசு ஏற ஏற அந்த வயசோட பிரதிபலிப்பு எல்லாமே நம்முடைய முகத்துல காணப்படலாம். ஆனா இன்னைக்கு நம்முடைய மணவாளன் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பூரண ரூபவதி, உன்னில் என்ன இல்லையா? பழுது ஒன்று கூட இல்லையா? பழுது ஒன்று கூட இல்லை. நம்மளை பார்த்து கூட இன்னைக்கு நம்ம சொல்ல மாட்டோம், நான் பழுதற்றவள் நம்மளை சொல்ல மாட்டோம். ஆனா நம்மளை சிருஷ்டித்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. ஆங்கில வேதத்துல ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு, ஸ்பாட். அந்த ஒரு ஸ்பாட், சின்ன புள்ளி கூட இல்லையா? சின்ன புள்ளி கூட இல்லையா? நம்முடைய ஆண்டவர் அவ்வளவா நம்மளை நேசிக்கிறதுனாலதான், அதாவது நம்ம சிலவங்களை குருட்டாம் போக்குல நேசிப்போம். அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அது நம்மளுக்கு பெருசாவே தெரியாது. சிலவங்க மேல ஏற்கனவே நம்மளுக்கு அப்படி இருக்கும்.
ஆனா அவங்க ஒரு சின்ன ஒரு காரியத்தை மாத்தி வச்சுட்டாலும் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கோவம் வரும். ஆனா நம்ம நேசிக்கிறவங்க என்ன கொஞ்சம் பெரிய தப்பு பண்ணினாலுமே அப்படி சிம்பிளா எடுத்துட்டு போயிடும். நம்முடைய ஆண்டவர் அவருடைய சொந்த ரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்து அவருடைய சொந்த பிள்ளைகளாக வச்சிருக்கிறதுனால அவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய பிரியமா இருக்கிற, என்னுடைய ரூபவதியா இருக்கிற, பூரண ரூபவதியா இருக்கிற, உன்னில் பழுது ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது, பிரியமானவளே என்று ஆண்டவர் நம்மளை கூப்பிடும் பொழுது, என் பிரியமே ஆண்டவர் கூப்பிடும் பொழுது, ஆண்டவர் நம்மளெல்லாம் ஒட்டு மொத்த ஒரு சபையாக, அவருடைய மனவாட்டியாக, அவருக்காக ஆயத்தமாகிற சபையாக இன்றைக்கு நம்மள பார்க்கிறார். இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசுவின் வருகை சீக்கிரமா வரப்பொழுது அந்த வருகைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற சபையாகி இந்த மனவாட்டியை ஆண்டவர் பார்க்கும் பொழுது பழுதொன்றும் இல்லாத மாசற்ற ரூபவதிகளாக, மகா ரூபவதிகளாக, பூரண ரூபவதிகளாக, அவருடைய பிரியங்களாக பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு ஏற்ற மனவாட்டிகளாக நாம் ஆயத்தமாக வேண்டும். நாம் ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மை பிரியமே என்று அழைக்கும் பொழுது வேதத்தில் அநேகரை ஆண்டவர் பிரியம், தனக்கு பிரியமானவர். தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் நீ எனக்கு மிகவும் பிரியமானவர், பிரியமானவர். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு பிதாவுக்கு மிக பிரியமானவர். இன்றைக்கு தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பிரியமானவர். பிரியமானவர்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, பிரியமானவர்கள் நாம் எவ்வாறு காணப்பட வேண்டும்? நம்மளை பார்க்கிற பழுது ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு, நல்லதுதான். ஆனால் ஆவியானவர் நம்மளுக்கு சில காரியங்களை எப்பவுமே உணர்த்திட்டு இருப்பாரு. நம்ம இன்னும் சரியாகணும், என்ன காரியங்கள் நம்ம இன்னும் ஆண்டவரோட ஒப்புரவாகணும், என்ன காரியங்கள் ஆண்டவருக்கு நமக்கு சரியான ஒரு உறவு காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். இன்றைக்கு அந்த காரியங்களை சரி செய்யும்படியாக தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த பெண்கள் முகாம் என்ற ஒரு பட்டறைக்குள் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இது நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ஆபரேஷன் தியேட்டர். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறது பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்காது. ஆக்சுவலி பிடிக்காது. ஆனா சில நிர்பந்தத்துல என்ன பண்ணணும்? உள்ள போய் தான் ஆகணும். ஏன்னா அப்பதான் ஒரு சுகம் உண்டாகும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளெல்லாம் சுகதீகிகளாய் மாற்ற விரும்புகிறார். ஆகவேதான் இந்த ஆபரேஷன் தியேட்டருக்குலாம் ஆண்டவர் நம்மளை கொண்டு வச்சிருக்கிறார். ஆனா யாருக்கோமா அன்கான்சியஸா போயிடக்கூடாது. சரியா? தெளிவா இருந்து நம்ம எல்லாம் கேட்க போறோம். ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நல்லா உற்சாகமா இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு பிரியமானவர்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள், அதன் மூலமாக இன்றைக்கு நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். ஒரு 5 விஷயங்கள். நிறைய தேவனுக்கு பிரியமானவர்கள் நிறைய காரியம் இருக்குது. ஒரு 5 விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நம்ம அதை ஆவியானவர் நம்மளுக்கு எப்படி கற்றுத் தருகிறாரோ அதை கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? இந்த முதல் காரியம் தேவனுக்கு பிரியமா இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் என்றால், அவர் நேசருக்கு பிரியமா இருக்கும்படி முதலாவது அவங்க மனசுல என்ன பண்ணுவாங்க? தீர்மானம் எடுப்பாங்க. அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய இருதயம், நான் என் நேசருக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று மனதிலே தீர்மானம் எடுப்பார்கள். தானியேலுடைய வாழ்க்கையை வைத்து நம்ம பார்க்கிறோம். தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். தானியேல் 9வது அதிகாரத்தில் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். 23வது வசனத்துல வாசிக்கிறோம், நீ மிகவும் பிரியமானவன், மிகவும் பிரியமானவன். அப்ப அந்த பிரியமானவன் என்று, மிகவும் பிரியமானவன் என்று தானியேலை ஆண்டவர் அழைக்க வேண்டும் என்றால் தானியேலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பார்க்கிறோம். 1வது அதிகாரத்துல பார்க்கிறோம், தானியேல் சிறை கைதியா தான் இங்க வந்திருக்கிறாரு. ஒரு அடிமையா தான் இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த தேசத்தில் வந்தாலும் சகல எல்லா அனுகூலங்களையும் அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை கொடுத்திருந்தாலும், எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படியாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், இந்த தானியேல் என்ன பண்ணல? எல்லாத்துலயும் போய் கை வைக்கல, எல்லாவற்றிலும் கை வைக்கல. வாசிக்கிறோம் அந்த வசனத்துல, 8வது வசனத்துல வாசிக்கிறோம். என்ன பண்றாரு? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் தானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று என்ன பண்ணாரா? தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி
வேண்டாம். எத்தனை பேர் என்னுடைய நேசர் இயேசுவுக்கு நான் எப்பொழுதும் பிரியமானவளாய்தான் காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்க? எத்தனை பேர்? ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது உன் இருதயத்தில் தீர்மானம் எடு. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், இது என்னங்க சுவிசேஷ கூட்டமா, காஸ்பல் மீட்டிங்கா? நான் ஆண்டவர் இயேசுவை தான் ஏற்றுக்கொண்டேன்ல, நான் அப்போ ஆண்டவர் எனக்குள்ளதானே இருக்கிறாரு, ஆண்டவருக்காக வாழணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு நம்மளை இன்னும் கொஞ்சம் செதுக்க விரும்புகிறார். இன்னும் நம்ம அவருக்கு பிரியமானவள் என்று இன்னும் க்ளோஸா போக வைக்க வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு நம்மள எதிர்பார்க்கிறார். அந்த இடத்துல வாசிக்கிறோம், அவன் தன் இருதயத்துல என்ன பண்ணானா? தீர்மானம் எடுத்தான். நம்முடைய வயது பொருட்டல்ல. இன்றைக்கு ஆவியானவர் என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம இன்னும் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று நம்மேல் அவர் எதிர்பார்க்கிறோம். நம்மளுக்கு சிலரும் இத்தனை வருஷம் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறேன், அதெல்லாம் பொருட்டு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எனக்கும் என் நேசருக்கும் உள்ள உறவு எவ்வளவு திக்கா இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்க இன்னைக்கு சிந்தித்து பார்க்க போறீங்க. எவ்வளவு அது உறுதியா இருக்கிறது, எவ்வளவு அது வலிமையா இருக்கிறது என்பதை நீங்க சிந்தித்து பார்க்க போறீங்க. இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவர் தன் இருதயத்தில் தீர்மானம் செய்கிறார். இன்றைக்கு நம்முடைய நேசருக்கு பிரியமானவளாய் மாற்றப்படுவதற்கு நம்முடைய இருதயம் நேசருக்கு நேராக திருப்பப்பட வேண்டும். நேசருக்கு நேராக திருப்பப்படும் பொழுதுதான் நேசர் என்ன விரும்புவார் என்பதை நாம் புரிந்து கொண்டு நேசருக்காக நாம் தீர்மானம் எடுக்க முடியும். நேச தழலை வெள்ளங்களும் தண்ணீரும் தணிக்க முடியாது என்று உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவனுக்காக நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த தீர்மானத்தில் அநேக அசைவுகள் வருமா வராதா? ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கிற செய்தியை வாங்கிட்டு போறோம். வாங்கிட்டு போய் பரீட்சை வருதா வரலையா? பரீட்சை வருதா? பரீட்சை அதுக்கு அடுத்த வாரம் தான் வரும்ல. போற வழியிலே நடக்கும். நல்லா சொன்னாங்க சகோதரி, போற வழியிலே பரீட்சை வரும். ஏன் பரீட்சை வருதுன்னா, கர்த்தர் கொடுத்த வார்த்தைய நம்ம பாஸ் ஆகி அடுத்த வாரம் கேட்க போற வார்த்தைக்கு நம்மளை ஆயத்தமாக்கணும் ஆவியானவர் விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தில் நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது தீர்மானத்தில் உறுதியா இருக்க கூடாதபடிக்கு வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும். நீங்க நினைப்பீங்க, நான் இன்னும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. விட்டுருவாங்களா என்ன? வந்த சண்டையை நம்ம விடுவோமா என்ன? வாயை மூடணும்னு நினைச்சாதான் 10 வீட்டுக்கு கேட்கறது மாதிரி நம்மளுக்கு வாயை திறக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை வரும். இதே மாதிரி ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள வீடை கட்டி கொஞ்சம் ரிமோட் ஏரியால இருந்தோம்னா பரவாயில்ல, என்ன சத்தம் போட்டாலும் பக்கத்துல சவுண்டு கேட்கும். இல்லைன்னா மேல் வீட்டுக்கு சவுண்டு கேட்க போகுது, சைடு வீட்டுக்கு சவுண்டு கேட்க போகுதுன்னா நம்ம நிலைமை ஆகும். இதே போல கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு வேளையும் கேட்கும் பொழுது, சில காரியங்களுக்கு நம்ம தீர்மானம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் சோதனை வரும். இந்த தானியலுக்கு வராம இல்லை. தானியலுக்கு மனசுல ஒரு உறுதி இருந்து, நான் ஊர் விட்டு ஊருக்கு போனாலும் யாரும் என்னை பார்க்கலனாலும் நான் யாருக்காக தான் நிற்பேன், என் தேவனுக்காக நிற்பேன்னு ஒரு உறுதி இருந்தது. ஆனா நடந்தது என்னவோ, இவனுடைய சோதனைகள் ராஜாவின் போஜனத்தை சாப்பிடணும், அதுதான் குடிக்கணும். ஏன்னா அன்னைக்கு ராஜா கொடுக்கும் பொழுது விக்கிரங்களுக்கு பலியிட்ட காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த தானியேல் அவன் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். ஆண்டவர் இன்றைக்கு என் பிரியமே அப்படின்னு இன்னைக்கு நம்மளை பார்த்து கூப்பிடுறாரு. என் பிரியமே என்று கூப்பிடுகிற அந்த தேவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்னா, தீட்டுப்படாத வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஒரு மனுஷரே நம்மை விரும்பும் பொழுது தீட்டுப்பட்டவள் என்று அவங்க அறிந்து கொள்வார்கள் என்றால், ஏன் அப்பேற்பட்ட பரிசுத்தவானாகிய யோசேப்பே ஒரு மரியாள் கர்ப்பவதியா இருக்கிறாள் என்பதை கேள்விப்பட்ட பொழுது என்ன பண்றான்? அவளை தள்ளிவிட மனதாய் இருந்தான். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், மகா பரிசுத்தர். அவர் நம்மளை இன்னைக்கு பிரியமேன்னு கூப்பிடும் பொழுது நம்முடைய இருதயத்துல தீர்மானம் எடுக்கணும். வயது வித்தியாசம் இல்லை. கல்யாணம் ஆனாலும், இது சின்ன வயசா இருந்தாலும், எவ்வளோ முதியோர்களா இருந்தாலும் சோதனைங்கிறது வராம இருக்குதா என்ன? அன்னைக்கு போன ஒரு 10 நாளைக்கு இடையில ஒன்று நடத்திட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை கேட்கும்போது ஒரு வயதான தாயிட்ட கேட்டேன், சோதனை சின்ன வயசுக்காரவங்களுக்கும் வருது, நடுத்தர வயசுக்காரவங்களுக்கும் வருது, வயோதிபங்களுக்கு வருதா அப்படின்னு கேட்டேன். வேகமா தலையாட்டுனாங்க.
சோதனைங்கிறது, சத்துரு வைக்கிற கண்ணிங்கிறது வயது வித்தியாசம் கிடையவே கிடையாது. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தீட்டுப்படாதபடி நம்மை பாதுகாக்கிறார். இந்த தானியேல் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினால், இந்த ராஜாவின் போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த கூடாது. இந்த தானியேலை பார்த்துதான் ஆண்டவர் 9ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவன், மிகவும் பிரியமானவன். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற பாதைகள் நிறைய இருக்குது, கடந்து செல்லுகிற பாதைகள் நிறைய இருக்குது. தானியேல் நினைச்சிருக்கலாம், எங்களை ஆண்டவர் அடிமையா விற்று போட்டாரு, அடிமையா இந்த தேசத்துக்கு எங்களை கொண்டு வந்துட்டாங்க, இந்த தேசத்துல இருக்கிற வரைக்கும் நான் எப்படினாலும் வாழ்ந்துட்டு போறேன். இல்ல, நான் எந்த தேசத்துல வந்தாலும் என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் எங்க இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், நீங்க வேலைக்கு போகலாம், ஊர் விட்டு ஊர் போகலாம், அல்லது உங்க சொந்தக்காரனுடைய நிகழ்ச்சியில இருக்கலாம், எங்க இருந்தாலும் உங்களை பார்க்கிற தேவன், உங்களோடு இருக்கிற தேவனுடைய கண்களும் கரங்களும் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த இடத்திலும் நாம் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் வாழுவேன் என்ற ஒரு உறுதி நம்முடைய இருதயத்தில் காணப்பட வேண்டும். கடைசி நாட்களில் தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் இல்லை. ஏதோ நம்ம சபைக்கு வர்றோம் போறோம், நானும் கிறிஸ்தவன் தான், வேதத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு ஓடுகிற ஒரு சந்ததியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கூட்டமாய் கர்த்தர் நம்மை இன்றைக்கு தெரிந்தெடுத்து தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், நம்மை பார்த்து நம்முடைய தேவன் என்னுடைய பிரியம் என்று சொல்லும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த தானியேலை தனக்கு பிரியமானவன் என்று அழைக்கிறது மட்டுமல்ல, அந்த தானியேல் தேவனுக்கு பிரியமா இருக்கும்படி அவனும் தீர்மானம் எடுக்கும்படியாக, அந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். 2 விதத்துல அவன் தீர்மானம் எடுக்கிறான். ஒண்ணு, போஜனத்துல தீர்மானம் எடுக்கிறான். போஜனம், சாப்பாடு அப்படின்னு வரும்பொழுது நம்மளுக்கு உலகமே செல்லற என்ன பண்ணிடுது, மறந்தே போயிடுது. என்ன வைக்கிறாங்க, என்ன சாப்பிடுறோம், இது என்ன நேரம், ஃபாஸ்டிங் இல்லையா, எல்லாமே பறந்து போயிருது, மறந்து போயிருது. ஆனா இந்த தானியேல் போஜனம் அப்படிங்கிற விஷயத்துல மிகவும் கருத்துள்ளவனா இருந்தான். சத்துரு நம்மை கவிழ்த்து போடுகிற விஷயங்கள்ல போஜனம் மிக மிக முக்கிய இடத்துல இருக்குது. ஆண்டவர் இயேசு 40 நாள் உபவாசம் பண்றாரு. உபவாசம் நம்மளுக்கு ஒரு நாள் இல்ல, ஒரு நேரம். இப்ப காலையில உபவாசம் பண்ணோம்னா மத்தியானம் 1 மணி தாண்டும் போது என்ன ஆகுது, வந்துடும். ஆனா இயேசு 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வராரு. வேதம் சொல்லுது அவர் பசியா இருக்கிறாரு. பசியா இருக்கும் பொழுது கரெக்டா சோதனைக்காரன் வந்துட்டான். சோதனைக்காரன் வந்து கரெக்டா பாயிண்ட பிடிக்கிறான். என்ன சொல்றான், ஏன் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாக்கும்படி நீங்க செய்யுங்களேன் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் எதனால துரத்தினாரு, வார்த்தையினால துரத்தினார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ள வார்த்தை இருக்கணும். உள்ள சட்டிக்குள்ள இருந்தாதான் வரும். சொல்லக்கூடாது, நான் படிக்கவே இல்லைங்க, எனக்கு தெரியாதுங்க, எனக்கு வயசாயிடுச்சுங்க, இன்னமும் போய் எங்கெங்க நான் மனப்பாடம்லாம் வசனத்தை பண்றது இல்ல. ஒவ்வொரு வார்த்தையா, அதாவது ஒவ்வொரு வேர்ட் பை வேர்ட் என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ண 1 வாரம் கூட எடுத்துக்காங்க. ஆனா நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும், வசனம் இருக்கணும். வசனம் இருந்தாதான் யாரை துரத்த முடியும், ஆண்டவர் இயேசுவே பிசாச துரத்துறதுக்கு என்ன தேவைப்பட்டது, தேவனுடைய வார்த்தை தேவைப்படுது. இன்றைக்கு இந்த பொல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளை எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வரானா வரலையா, வரானா சுற்றி வரானா வரலையா, யாரையாவது தொடராம இருக்கிறானா, யாரையாவது கண்டுக்காம விட்டுருக்கானா, சாசு கண்டுக்காம விட்டாதான் நம்ம டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறோம். அவன் கூட்டாளியா இருக்கிறோம்னு அர்த்தம். அவன் நம்மளை போட்டு சோதிச்சுட்டே இருக்கிறான்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். பரவாயில்ல, நான் அப்பா பக்கத்துல நிக்கிறதுனாலதான் இவன் என் மேல என்ன பண்ணிட்டு இருக்கிறான், கண்ணு வச்சுக்கிட்டே எனக்கு ஏதாவது ஒரு சோதனை டெம்டேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்ட்டு. ஆண்டவர் இயேசுக்குள்ள வார்த்தை இருந்ததுனால வார்த்தையினாலே துரத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, டெய்லி வார்த்தையை சொல்லும். உள்ள இருந்து வார்த்தை வரட்டும், உள்ள இருந்து வசனம் வரட்டும். இந்த தானியேல் போஜனத்தால் தீட்டுப்படாதபடிக்கு தன்னை காத்து கொண்டார். அது மட்டுமல்ல, 2வது ஒரு விதத்துல அவர் வந்து தீர்மானமா இருந்தாரு. என்ன விஷயம்னா, எல்லாத்தையும் பார்த்து அன்னைக்கு அந்த ராஜா சொல்றாரு, நீங்க வந்து வேற எந்த தெய்வங்களையும் 30 நாள் அளவு என்ன பண்ணக்கூடாது,
வணங்கக்கூடாது, ஜோம் பண்ணக்கூடாது. நீ வந்து நான் நிறுத்துற சிலையை தான் வந்து என்ன பண்ணணும், அதுதான் வணங்கணும். ஆனா இந்த தானியேல் செஞ்ச காரியம் என்ன வாசிக்கிறோம்? 6வது அதிகாரத்துல தானே வாசிக்கிறோம். தான் முன் செய்து வந்த படியே 10வது வசனத்துல வாசிக்கிறோம். 6:10 அவன் முன் செய்து வந்தபடியே தன் மேல் அறைக்கு போய் பலகணிகள் எருசலேமுக்கு நேராக. நம்மனா என்ன பண்ணுவோம்? நான் வந்து ராஜாவை தொழுது கொள்ள மாட்டேன், ஆனா என்னுடைய ஆண்டவரை ஆராதிப்பேன். எப்படி ஆராதிப்பேன்? நான் பாட்டுக்கு கண்ணை கூட மூட மாட்டேன், என் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்குவேன். ஜனம் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க இப்படி கோயில்ல சாமி கட்டுறாங்கன்னு அங்கே போய் நீங்களும் நின்றுட்டீங்களே. இங்க வந்து ஆண்டவர் போஜனம் அந்த பந்தியில வந்து கையை ஏந்தி அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கவும் செய்வீங்க. அங்க போய் கோயிலும் போய் நின்றுருக்கீங்களே. ஐயா, நான் கோயில்ல போய் நின்னேன், அவங்கதான் தாலி கட்டினாங்க, அவங்கதான் சாமி கும்பிட்டாங்க, நான் என்ன பண்ணேன்? உள்ளுக்குள்ளேயே இயேசுவே இயேசுவேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு என்ன அங்க வேலை? சொல்லுவாங்க, ஏய் கறி விருந்து செஞ்சிருக்கேன், கடா வெட்டியிருக்கேன், நீ இல்லாம வந்து என்ன பண்ண முடியாது, குடும்பத்தார் யாருமே சாப்பிட முடியாது, நீ எவ்வளவு முக்கியமான ஆளு எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் வைப்பாங்க. என்ன? ரத்தத்தையும் எல்லாத்தையும் பிடிச்சு வைப்பாங்க. ரத்தத்தை சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? யாராவது தெரியாம இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை இன்னோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஆமா, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் விலக்கி வைத்திருக்கிற, நம்மை நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்துகிற, பிரியமானவருக்கு பிரியமா இராதபடி நம்மை கீழே விழத்தள்ளுகிற எந்த போஜன பதார்த்தங்களா இருக்கட்டும், எந்த விதமான நம்மை தீட்டுப்படுத்துகிற சூழ்நிலைகளா இருக்கட்டும், அவைகளை விட்டு விலக, நம்மை விலக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த தானியேல் தேவனுக்கு பிரியமானவனாக தன்னை விலக்கி காத்துக்கொண்டான், அவரோடு தன்னை இணைத்து காத்துக்கொண்டான். அது மட்டுமல்ல, இந்த தானியேலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, தானியேல் அந்த இடத்துல போய் அவன் ஜெபிக்கிறான். யாரு பார்த்தா என்ன, எனக்கு இதுக்கு பின்விளைவு என்னதான் இருந்தாலும் என்ன, அவன் தேவன் மீது ஒரு வைராக்கியம் உள்ளவனா இருந்தான். இன்றைக்கு நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம். இதுல அநேகர் நீங்க ஒருவேளை புறஜாதி மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்படி இன்னைக்கு வந்திருக்கலாம். அன்னைக்கு ஒரு வயதான தாயார் சொன்னாங்க, அவங்களுக்கு இன்னை விட 75 வயசு. அவங்க இந்த 40 நாள் ஜெபத்துக்கு காலையிலே அவங்க நடந்தே வந்துடுறாங்க. அவங்க சொன்னாங்க, என்னம்மா இதெல்லாம் என்ன, நான் முந்தி அப்படி இருக்கும் பொழுது எப்படிலாம் நான் காலையிலே பச்சை தண்ணியிலே குளிச்சுட்டு, இதுக்கு முன்னாடி நாங்கள் இருட்டோட எவ்வளோ தூரம்லாம் நாங்கள் நடந்து போயிருக்கோம், என்னென்ன கிரியெல்லாம் செஞ்சுருக்கோம், ஏன் அப்பாவை ஆராதிக்கிறதுக்கு நான் இவ்வளோ தூரம் கூட நடந்து வர மாட்டேனா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளுக்குள்ள பக்தி வைராக்கியம் எப்படி இருக்குது? இன்னைக்கு நிறைய சகோதரிகளுக்கு இந்த செய்தி போயிருக்கோம், இன்னைக்கு கூட்டம் இருக்குதுன்னு. ஆனா கர்த்தர் உங்களை வைராக்கியம் உள்ளவர்கள் என்று தெரிந்தெடுத்து இந்த எல்லைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அவங்க உலகத்தின் சூழ்நிலை, உலகத்துல மனுஷனை பிரியப்படுத்த முடியாம போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் உங்கள் மேல நினைவா இருக்கிறதுனால இன்னும் உங்களை பழுதற்றவர்களாய் மாற்றும்படியாக தம்முடைய எல்லைகளுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற 2 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம் 11வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கிறோம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் பவுல் சொல்றாரு. நம்ம யாருக்காக நியமிக்கப்பட்டிருக்கோம்? யாருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல வந்து திருமணமானவர்களா இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆனா நம்மளுக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்குது. அந்த நித்திய வாழ்வுக்கு இன்னைக்கு நம்ம ஆயத்தமாகிட்டு இருக்கிறோம். நித்திய வாழ்வின் அந்த நித்திய வாழ்வுக்கு நம்ம ஆயத்தமாகிற நம்ம அந்த ஒரே புருஷனாகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற மணவாளனுக்காக நம்மள ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. எப்படி ஆயத்தப்படுத்துகிறாரோ அந்த வசனத்தின் முதல் பகுதியில வாசிக்கிறோம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக. தானியேல் எப்படி தன்னை காத்துக்கொண்டார்? தீட்டுப்படாமல் காத்துக்கொண்டார். இந்த இடத்துல பவுல் எழுதுகிறார், என்ன சொல்றாரு? கற்புள்ள கன்னிகையாக. இன்றைக்கு ஆண்டவர் இயேசுக்காக
நம்ம வாழ்க்கை இன்னைக்கு ஒப்பு கொடுத்துக்கிறோம். ஆண்டவரே, நாங்க உங்களுக்காக தான் வாழ்வோம். இயேசுவே, நாங்க உம்மோடு வாழணும்னு சொல்லி இன்னைக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல தீட்டுப்படுத்துகிற காரியங்கள், நம்ம கண்ணு மூலமா நம்மளை அசுத்தமாக்குகிற காரியங்கள், காது மூலமா நம்ம தீட்டுப்படுத்துகிற காரியங்கள், நம்ம வாய் பேசுறது மூலமா தீட்டுப்படுகிற காரியங்கள், நம்முடைய இருதயத்தின் சிந்தைகள் மூலமாக நம்மை தீட்டுப்படுத்துகிற விஷயங்கள் தேவனுக்கு கற்புள்ளவர்களாக காணப்படாத படிக்கு நம்மை குலைக்கும் என்றால் இன்னைக்கு அந்த நேச மணவாளனோடு ஒரு உடன்படிக்கை செய்வோம். ஆண்டவரே, நான் உமக்காக கடைசி வரைக்கும் கற்புள்ள கன்னிகையாக இந்த உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷத்துல 14வது அதிகாரத்துல 4வது வசனத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 14:14 வாசிக்கிறோம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே 144,000 பேர் வந்து நிற்கிறாங்க. அதுல நிற்கும் பொழுது அவங்கள பார்த்து கொடுக்கப்படுகிற சாட்சி தான் இது. அவங்க எப்படிப்பட்டவங்களாம்? ஸ்திரீ அப்படின்னு சொல்லும்போது உலகத்தால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து, இந்த மணவாட்டியாகிய சபையாகிய நம்மை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சொல்ல முடியுமா இவர்கள் இந்த உலகத்தால் தங்களை கரைப்படுத்தவில்லை என்று சொல்ல முடியுமா? அவங்க என்ன பண்றாங்க? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக. ஆமா, இன்னைக்கு சிலர் வந்து சில சபையை சேர்ந்தவங்க சொல்லுவாங்க, நாங்க தான் 144,000 பேர்னு சொல்லுவாங்க. சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். ஆனா யாரெல்லாம் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றாங்களோ, நீங்களும் பின்பற்றீங்களா? நல்லா பின்பற்றுவோமா? நம்மளை எல்லாம் ஆண்டவர் முதற் பலனா சேர்த்து கொள்ள போறாரு. அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இவர்கள் இந்த உலகத்தால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அதோட முக்கியமான ஒரு வார்த்தை கீழே இருக்குது. இவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? மனுஷரின் என்று. மனுஷன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு சில ஆட்கள்லாம் ஒரு தனி தீவை விலைக்கு வாங்கிட்டு போய் உட்கார்ந்து இருக்காங்களே, அதே மாதிரி நம்ம போய் செய்ய முடியுமா? இந்த உலகத்துலதான் வாழ்வோம், 4 பேருக்கு கூட தான் வாழ்வோம், 4 பேர் கூட தான் வேலை பார்ப்போம், 4 பேர் கூட தான் படிப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒத்ததாய் காணப்படக்கூடாது. உங்களை சிலர் திடீர்னு உங்க ஆபீஸ்லயோ நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது நம்ம பாஸ்டர் சொல்லுவாங்க, சில விசேஷ வீட்டுக்கெல்லாம் போனா பாஸ்டர் பார்ப்பாங்க, இது நம்ம சபை விசுவாசி தானா? ஏன்னா அன்னைக்கு அவங்க ரொம்ப மறுரூபம் மாதிரி வந்திருப்பாங்க, பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கும். நம்ம ரொம்ப பிளசண்டபிளா ரொம்ப நம்ம நேர்த்தியா அருமையா போய் நிக்கிறது தவறல்ல. நம்மளை பார்க்கும்போது உலகத்தாருக்கும் உலக வேஷம் போடுறவங்களுக்கும் நம்ம வேஷத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். நம்ம அதுக்குன்னு அழுது வடிஞ்ச முகத்தோட அப்படியே போய் நிக்கணும் இல்ல. நம்ம போய் நிற்கும்போது நல்லபடியா நிக்கலாம். ஆனா உலகத்தார் போடுற எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்கும் நம்மளுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். நம்ம போதர்களே நம்மளை பார்க்கும்போது இவங்க நம்ம சர்ச்சு தானான்னு யோசிக்கிறாங்கன்னா, ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தா, இப்ப திடீர்னு என்ன ஒரு 2 மணி நேரத்துக்கு வித்தியாசமா இருக்காளேன்னு பார்க்க கூடாது. நமக்கும் இந்த உலகத்தாருக்கும் இதான் அருமையான வார்த்தையா இருக்குது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? மனுஷரில் நின்று தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டனர். ஏதோ நம்ம கடைசியா ஆண்டவர் முதற் பலனா மீட்டுக்கொள்ள போறது இல்ல. நம்மள தேவன் இந்த உலகத்துல வாழும் போதே அந்த வாழ்க்கைக்கு நேரா நம்மள பிராக்டிஸ் பண்ண போகிறார். அந்த வாழ்க்கைக்கு நேரா பழக்க வைக்க போகிறார். நம்ம வேறுபட்ட ஜீவிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்றாரு. அவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்றாங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க. அந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம், அவர்கள் மாறுபாடான சந்ததியை விட்டு தங்களை விலக்கி கொண்டாங்களாம். இன்னைக்கு நம்மளுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம் இருக்கா? நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குதா? நம்மளை பார்க்குறவங்க தெய்வ பிள்ளைங்களை நம்மளை பார்த்து சொல்ல முடியுதா? நம்மளை பார்க்குறவங்க இவங்க தேவனை ஆராதிக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் என்று நம்மளை பார்த்து சொல்ல முடியுதா?
நம்மளை பார்க்குறவங்க நம்ம கிறிஸ்தவங்கன்னு பேரை சொன்னாதான் சொல்றாங்களா? நம்ம சுற்றி இருக்கிற இடங்கள்ல இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு நம்ம குணாதிசயத்தை வச்சு சொல்றாங்களா? இன்னைக்கு உலகத்தாருடைய குணாதிசயங்களை விட நம்மளுடைய சுபாவங்கள் மிகவும் வேதனைக்குரியதா இருக்கிறது. இன்றைக்கு நம்மை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள் என்ன? உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும். கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 2 பேதுரு 3:14 வாசிக்கிறோம். ஆகியால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எப்படிலாம் இருக்கணுமா? முதல்ல கற்புள்ள கன்னிகையா இருக்கணுமா? கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு தான் ஆயத்தமாக்கிட்டு இருக்கணுமா? 3வது எப்படி இருக்கணும்? கரையற்ற பிழையற்றவர்களா இருக்கணுமா? அவர் நம்மளை பத்தி எப்படியோ வருது, ஏய் நீ பூர்ண ரூபவதி உள்ள பழுதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நோ ஸ்பாட்னு சொல்லிட்டாரு. ஒரு புள்ளி கூட அழுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான நம்மளோடு பேசுவார் என்றால் நம்மில் இருக்கிற கரைகள் என்ன, நம்மில் இருக்கிற பிழைகள் என்ன என்பதை கர்த்தர் உணர்த்துவாராக. நேசருக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். நேசருக்காக ஆயத்தமாகிற மணவாட்டி தன்னை தேவனுக்காய் வாழும்படி தீர்மானம் எடுத்தவள். இன்றைக்கு கற்புள்ள கன்னிகையாய் வாழ தீர்மானம் எடுப்போம். கரையற்ற சபையாய் வாழ தீர்மானம் எடுப்போம். கிறிஸ்து என ஒரே புருஷனுக்காக மாறும்படி நாம் தீர்மானம் எடுப்போம். இந்த உலகம் என்ன ஆட்டோனாலும் ஆடிட்டு போடும். இந்த உலகம் என்ன வேஷனாலும் போட்டும். இந்த உலகத்துல வாழ போகிற 80 வருஷமோ 100 வருஷமோ 120 வருஷமோ நல்லா வாழட்டும். ஆனா நம்மளுடைய நோக்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, என்னை சிருஷ்டித்த ஆண்டவரை மகிழ்ச்சியாக்குவதே என்னுடைய நோக்கம். என்னை உருவாக்கின, என்னை சிருஷ்டித்த அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதே என்னுடைய நோக்கம். இதை விட்டுட்டு பிசாசு நிறைய டைவர்ஷன் கொடுப்பான். நீங்க தீர்மானம் இன்னைக்கு தான் எடுத்திருப்பீங்க. சோதனை வரும், கண்டிப்பா பரீட்சை கண்டிப்பா வரும். பரீட்சை எதுக்கு? நெக்ஸ்ட் கிரேடுக்குள்ள போறதுக்கு. பரீட்சை எதுக்கு? அடுத்த வகுப்புக்குள்ள போறதுக்கு. பரீட்சையில ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அடுத்தது, என் பிரியமே என்று சொல்லுகிற ஆண்டவர் அந்த பிரியமானவள் எப்படி இருக்கணும்னு நம்மளை எதிர்பார்க்கிறான்னா, அல்லது அவருக்கு பிரியமானவர் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, முதல் காரியம் என்ன சொன்னேன்? பிரியமானவர் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? தீர்மானம் எடுத்தவங்களா இருப்பாங்க. சூப்பர். செகண்ட் காரியம் என்னன்னா, 2வது விஷயம், நேசருக்கு பிரியமா இருக்கிறவங்க என் நேசருக்கு என்ன பிரியம் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க. நீங்க உங்க பிள்ளைங்களை அல்லது உங்க குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறீங்க, என்ன பண்றீங்க? குடும்பத்துக்காகவே உயிரை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏங்க லேட் அப்படின்னா, ஐயோ என் பிள்ளை சாப்பிடல, அதை சாப்பிட வச்சுட்டு வந்தேன். இந்த பிள்ளைக்கு வயசு எத்தனைங்கன்னா 27 வயசு. 27 வயசு பிள்ளை என்ன பண்றது? உட்கார்ந்து சாப்பிட வச்சுட்டு தான் வருவோம் நம்ம வீட்டை விட்டு. ஏன்னா பிள்ளைக்காகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய ஆண்டவர் நேசர் இயேசுவை நம்ம நேசிக்கிறோம் என்றால் நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமா அப்படி ஆழமா நம்ம மனசுல ஒண்ணு எழுதி வச்சுக்கணும். இந்த உலகம் தற்காலிகம். நம்ம நித்தியத்துக்காக வாழும்படி உருவாக்கப்பட்டவர்கள். நித்தியத்துல போய் வாழ்வதற்காக கர்த்தர் தம்முடைய சாயலாய் நம்மை மாற்றும்படியாக தான் இன்னைக்கு இந்த உலகத்துல 80 வருஷமோ 100 வருஷமோ வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம வாழ்க்கையின் பெரும்பான்மையான பகுதியை நித்தியத்துக்காக ஆயத்தப்படுத்தாமல் இந்த உலக வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த சிந்தையை நாம் மாற்ற வேண்டும். நம்முடைய நேசருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கிறவள் தான் மணவாட்டி. இன்னைக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் மணவாட்டிகளா இருக்கிறோம் என்றால் என் நேசருக்கு என்ன கொடுக்கணும்னு பார்க்கணும். ஆரம்பத்தில் நம்ம பேசும்போது பார்த்தோம், அப்பா வீட்டுல இருந்து இன்னைக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு பார்த்துருக்கோம். ஆனா இப்ப அப்பா நம்மகிட்ட என்ன சொல்றாருன்னா, சரி நான் கொடுத்து அனுப்புறேன், உனக்கு எல்லாம் ஓகே தான், ஆனா நீ எனக்கு என்ன இஷ்டமோ அதை நீ என்ன பண்ணணும், எனக்கு கொடுக்கணும். இந்த சூலமித்தி கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்தவ தான். ஆனா அந்த சூலமித்திக்கு நேசரை ரொம்ப பிடிக்கும்.
இந்த சூலமித்தி நேசத்தை போய் சொல்றா. அந்த வசனத்துல வாசிக்கலாம். உன்னதப்பட்ட 4வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். வாடையை எழும்பு, தென்றலே வா, கந்தபிசின்படி என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை. நேசருக்கு என்ன பிடிக்கும்? நேசருக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? நேசருக்கு என்ன பிடிக்கும்? கனிகள் பிடிக்கும். நேசருக்கு கனிகள் பிடிக்கும். அந்த மணவாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு, என் நேசருக்கு அவருடைய தோட்டத்தில் உள்ள கனிகள் ரொம்ப பிடிக்கும். இந்த தோட்டத்துல நான் வந்து இவ்வளவு வேலை செய்கிறேன், இவ்வளவு பிரயாசப்படுறேன், ஆனா கனியற்ற தோட்டமா என் தோட்டத்தை வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பிரயாசப்பட்டு தோட்டத்தில் கனி உண்டாக அவள் வேலை செஞ்சிருக்கிறாள். அவ சொல்றா, நேசர் தமது தோட்டத்தில் வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இன்றைக்கு அந்த ஆத்தும நேசர் இன்றைக்கு நம்மளை ஏக்கமா பார்த்துட்டு இருக்கிறார். சரி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உண்மைதான். என் ரட்சிப்பெல்லாம் கொடுத்திருக்கிறேன், உண்மைதான். நீ எனக்கு என்ன தர போற? இன்னைக்கு அப்பா உங்க பக்கத்துல வந்து நின்று அவர் ஒரு ஏக்கத்தோட பார்க்கிறார். நீ எனக்கு கனி தருவியா? நீ எனக்கு என்ன தர ஆயத்தமா இருக்கிற? ஆவியின் கனிகள் கலாத்தியர்ல வாசிக்கிறோம். 4 வித கனிகளை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கனிகளையாவது அட்லீஸ்ட் நம்ம கொடுக்க முடியுமான்னு நீங்க பாருங்க. ஆவியின் கனிகள் கலாத்தியர் 5வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். என்ன கனிகள்லாம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம். இந்த ஆவியின் கனிகளை ஆண்டவர் நம்மளை எதிர்பார்த்து நிற்கிறாரு. அன்பு அப்படின்னு கேட்கிறாரு. போங்க ஆண்டவர், உலகமே வம்புக்குள்ள கிடக்குது, ஏன்ட்ட மட்டும் எதுக்கு ஆண்டவர் அன்பை எதிர்பார்க்குறீங்க? நோ. ஆண்டவர் சொல்ற, கொஞ்சம் அமைதியா இருமா, சாந்தமா இருமா. ஆண்டவர், என் பேர் தான் சாந்தா, நான் சாந்தமா இருக்க மாட்டேன். சரி, கொஞ்சம் பொறுமையா இரு. இதுல ஆண்டவர் வந்து நீடிய பொறுமையை எழுதி வச்சிருக்கிறாரு. முடியவே முடியாது வாழ்க்கையில. என்னது? வெட்டு ஒண்ணு, அப்படிதான் ஆண்டவரே இருப்பேன். ஆனா நம்முடைய ஆண்டவர் நேசர் இயேசு இன்னைக்கு கனி தேடி ஏக்கமா நினைக்கிறார். நான் உனக்கு என்ன குறை வச்சேன்னு கேட்கிறார். இந்த தோட்டத்துக்கு, இந்த மரத்துக்கு நான் இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்னு கேட்கிறார். அதுக்கு வேண்டிய உரமா கொடுத்துட்டேன். அதுல கல் இருந்ததுன்னு அது பொறுக்கி போட்டேன். வேலி இல்லாம இருந்தது, வேலி கூட போடுறதுக்கு நான் உதவிலாம் பண்ணிட்டேன். அதுக்கு சீசனுக்கு வேண்டிய கிளைமேட்டை கொடுத்துட்டேன், சீசனுக்கு வேண்டிய தண்ணியும் கொடுத்துட்டேன், அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தோட்டக்காரனையும் வச்சுட்டேன். இன்னும் நீ கனி கொடுக்க மாட்டேங்கிறியே, நான் உனக்கு இன்னும் இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு ஆண்டவர் கேட்கிறேன். இன்னைக்கு நம்முடைய நேசர், நீங்க கொஞ்சம் அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்க. என் பக்கத்துல வந்து நின்று, நான் உனக்கு இவ்வளோ செஞ்சேம்மா, ஏன் நான் சாப்பிட்றதுக்கு ஒரு கனி கூட நீ தரமாட்டியா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட நிற்கிறார். மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாய் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால், இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் நேசருக்காக கனிகளை கொடுப்போம். அவருக்கு பிரியமானவள், அவருக்கு பிரியமானதை கொடுப்பவளாய் காணப்படுகிறாள். என் நேசருக்கு என்ன பிரியம்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அநேக வேளைகள் அடிக்கடி உங்கள்கிட்ட உணர்த்திக்கிட்டே இருக்கிறார் அல்லவா? ஆவியின் கனிகளை நமக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார் அல்லவா? ஆவியின் கனிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? ஆவியின் கனிகளை நாம் அவருக்கு கொடுப்போம். அது மட்டுமல்ல, இந்த சூலமித்தியவ சொல்றா, காலையிலே போவோம், காலையிலே போய் அதிகாலையிலே திராட்சை தோட்டத்துக்கு நம்ம போவோம். 7வது அதிகாரத்துல வாசிக்கிறோம் 12வது வசனத்துல, அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதை பூ மலர்ந்ததோ என்று, மாதுளம் செடி பூ பூத்ததோ என்று பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை எமக்கு தருவேன், தூதாயின் பழம் வாசனை வீசும், அங்கே கனிகள் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு அப்பாவை பார்த்து, நேசரை பார்த்து சொல்ல முடியும், நேசரே அதிகாலையில வாங்கப்பா, என் நேசத்தின் உச்சிதத்தை உங்களுக்கு தாரே ஆண்டவரே. என் வாழ்க்கையின் ஃபர்ஸ்ட் பிளேஸ், முதல் படி, முதல் நேரம் உங்களுக்கு தான் ஆண்டவரே, உங்களுக்கு தான் ஆண்டவரே. சொல்றா, நான் என்னுடைய நேசத்தின் உச்சிதங்களை, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக கனிகளை வைத்திருக்கிறோமா?
கனிகளை வைத்திருக்கிறோமா? நம்ம வாசிக்கிறோம், எசேக்கியேல் நினைக்கிறேன், அவைகள் தப்பாமல் கனி கொடுக்குமா, தப்பாமல் கனி கொடுக்குமா. தப்பாமல் கனி கொடுக்கிற அந்த கனி எரேமியா 17வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். எரேமியா 17வது அதிகாரம் 7-8 வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், அவைகள் தப்பாமல் கனி கொடுக்கிறது. யாரு தப்பாமல் கனி கொடுக்கிறதுனா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கர்த்தருடைய பரிசுத்தாவினால் நிரப்பி இருக்கிறாரு. நம்மளுக்கு தண்ணீருக்கு குறைச்சல் இல்லை, தண்ணீரால் நம்மை நிரப்பி இருக்கிறார். கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் ஆண்டவர் பரிசுத்தாவை தந்திருக்கிறதுனால வருகிற உஷ்ணம் கூட நம்மளை தாக்குறது தெரியல. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற கிருபையை தந்திருக்கிறாரு. உலகத்தார பாருங்க, நீங்க இப்ப நான் பேசும்போது நீங்க நினைப்பீங்க, ஏங்க நான் எனக்கு இருக்கிற கவலை உங்களுக்கு தெரியவே தெரியாது, அவ்வளோ கண்ணீரோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்க சிம்பிளா சொல்றேன், ஒரு நாள் பேப்பர், நியூஸ் பேப்பர் திருப்பி பாருங்க, எத்தனை மரணங்களை பார்க்குறீங்க. மரணம்னா தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிற சூசைட், தற்கொலைகளை பார்க்குறீங்கன்னு பாருங்க. அவங்களாம் ஏதோ பெரிய காரியத்துக்கெல்லாம் சூசைட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு சும்மா வீட்டில் கணவர் திட்டிருப்பார், நீலாம் மனுஷியான்னு சொல்லியிருப்பாரு. நம்மளாம் பார்த்து சொல்லாமே இருந்தாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா நம்மளாம் எங்க நாட்டப்பட்டிருக்கிறோம்? அந்த கால்வாய் ஓரமா நாட்டப்பட்டிருக்கிறெல்லாம் உயிரோடு இருக்கும். ஆனா நிறைய பேர் காலத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இயேசு இல்லை, அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை, அவங்களுக்கு வாழ முடியல, வாழ வழி தெரியல. ஆனா கர்த்தர் நமக்குள்ள அவருடைய ஆவியை ஊற்றி இருக்கிறதுனால அந்த வசனத்துல வாசிக்கிறோம், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கு. உங்களை பாக்குறவங்க சொல்லுவாங்க, நீங்க எப்படி இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் கஷ்டமே இல்லையா, அப்படி பொண்ணு போல உங்க வீட்டுக்காரர் தாங்குறாரோ அப்படிலாம் உங்களை பார்த்து கேட்பாங்க. நம்ம போய் கண்ணாடியில போய் நம்மளை பார்த்து சொல்லிக்கணும், பாரு உன்னையதான் இன்னைக்கு அப்படி சொன்னாங்க. நம்ம நிலைமை நம்மளுக்கு தெரியும், ஆனா வெளியில பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பச்சையா இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்றீங்களேன், நல்லா பச்சையா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். காரணம் என்னன்னா, நம்ம எல்லாம் எங்க நாட்டப்பட்டிருக்கிறோம்? கால்வாய் ஓரமாய் நாட்டப்பட்டிருக்கிறோம். நம்ம வேறு எங்க போகுது? அந்த தண்ணிக்கு நேரா, பரிசுத்தாவிக்கு நேரா வேர் போகுது. உலகத்துல வேர் போயிருந்துன்னு வச்சுக்கல, இன்னைக்கு ஆணி வேரும் இருக்காது, சல்லி வேரும் இருக்காது, செல்லி சில்லியா மாத்தி நம்மள கிழங்குக்குள்ள போட்டிருப்பாங்க. கர்த்தர் கிருபை நம்மளோட இருக்கிறதுனால, பரிசுத்தாவிய நமக்குள்ள இருக்கிறதுனால இன்றைக்கு நாமும் பச்சையா இருக்கிறோம். பச்சையா இருக்கிறது மட்டுமல்ல, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். கர்த்தரை நம்புறீங்களா? பிள்ளைகளை நம்புறீங்களா? குடும்பத்தார் பெற்றோரை நம்புறீங்களா? ஒரு காலகட்டம் தான் எல்லாத்துக்குமே, ஒரு எல்லை தான், ஒரு வரைமுறை தான். ஆனால் கர்த்தரை நாம் நம்பிக்கையாய் வைக்கும் பொழுது மழை பெய்யாம போகலாம், நம்ம வேறு அங்க இருக்கிறதுனால ஒருபோதும் நம்ம காஞ்சு போகவே மாட்டோம். சொல்லுங்களேன், ஒருபோதும் காஞ்சு போகவே மாட்டோம். ஒரு நாள் காஞ்சு போக மாட்டோம். விசுவாசத்தோட சொல்லுங்களேன், ஒரு நாள் காஞ்சு போகவே மாட்டேன், பச்சையா இருப்பேன். இலை மட்டும் இல்ல, கனியும் தப்பாமல் கனி கொடுப்பேன். ஆவியின் கனிகளை கொடுக்கணும். ஆவியின் கனிகளை கொடுக்கிறது மட்டுமல்ல, நாம் ஆண்டவருக்கு எபிரேயர்ல வாசிக்கிறோம் 13:15 ஆண்டவர் நேசர் இயேசு நம்மளை பார்த்து வராரு, கனி இருக்குதான்னு பார்க்க வராரு. என்ன கனி கொடுக்கணுமோ அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:15 அடுத்த கனி நம்ம என்ன கனி கொடுக்கணுமா? என்ன கனி கொடுக்கணும்? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்ம கொடுக்கணும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கொடுக்கணும். நல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணீங்க, நல்லா ஆண்டவரை துதிச்சீங்க. நல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணீங்க. ஆண்டவர் இந்த கனியில தான் பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் உதடுகளின் கனியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு நம்ம காணிக்கை செலுத்தணும், நல்லது.
தேவன் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்துல இருந்து கொடுத்தோம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக கொம்பும் விரிக்குளமும் உள்ள பலிகளை பார்க்கலாம் இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை அவர் என்ன பண்றாரு? பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்களேன், கிருபை மேல கிருபை பெருகும். ஆண்டவர் ஸ்தோத்திர பலி செலுத்திட்டே இருங்களேன், கொட்டாத இடத்துல இருந்தா உங்களுக்கு கொட்டும், நிச்சயமா கொட்டும். ஆமா, நாங்க சாட்சியா இருக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை கணக்கு இல்லாம செலுத்தி கொண்டே இருங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம், அது வந்து ஒண்ணு சோத்திரம் 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 ஏதோ மந்திரம் சொல்றது மாதிரி சோத்திரம் இல்ல. உங்க வாழ்க்கையில தேவன் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளை எண்ணி 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 ஹல்லேலூயா ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்முடைய நேசர் அந்த கனியில பிரியமா இருக்கிறாரு. அடுத்த கனி என்னன்னா, கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. அடுத்த கனி என்னவா? நற்கிரியைகளாகிய கனி. நற்கிரியைகள், நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, என் குடும்பம் உண்டு அப்படின்னு வாழக்கூடாது. எப்படி ஆண்டவர் இயேசு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ, நாமும் எப்படி இருக்கணும்? நன்மை செய்கிறவர்களாக நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகளாகிய கனியால் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, யாக்கோபு 3:18 வாசிக்கிறோம், நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. 4 கனி சொன்னேன். என்ன கனிலாம் சொல்லுங்க? ஆவியின் கனியை கொடுக்கணும், ஸ்தோத்திர பலியாகிய கனியை கொடுக்கணும், நற்கிரியையாகிய கனியை கொடுக்கணும், நம்முடைய வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கையின் கனியாக கொடுக்கணும். அந்த மணவாட்டி சூலமித்தி நேசருக்கு நான் என்னத்தோ கொடுப்பேன்னு நினைக்கிறா. தோட்டத்தின் உச்சிதமான கனியில வாரும் என் நேசரே, நான் கனிகளை அங்கே வைத்திருக்கிறேன் என்று நேசரை அழைத்து செல்கிறார். நம்ம கனியெல்லாம் பத்திரமா இருக்குதா? அல்ல கனியெல்லாம் பொறுக்கிட்டு போயிட்டானா? கனி ரெடியா வச்சிருக்கிறோமா? நேசர் இன்னைக்கு புசிக்க வரும்பொழுது, நேசர் பசியாறுவதற்கு நாம் கனிகளை கொடுப்பதற்கு நாம் கனிகளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அந்த கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக நாம் ஆயத்தமாவோம். 3வது, நேசரை பிரியப்படுத்தும் அந்த மணவாட்டி எப்படிப்பட்டவளா இருப்பாள் என்றால், நேசரை பிரியப்படுத்தும் வஸ்திரம் உடையவளா இருப்பாள். சொல்லுங்க, நேசரை பிரியப்படுத்தும் எப்படி இருப்பாள்? நேசரை பிரியப்படுத்தும் வஸ்திரம். இந்த சூலமித்தியுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, உன்னத பாட்டு 4வது அதிகாரத்துல 11வது வசனத்துல வாசிக்கிறோம். 4:11, என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கோப்பா இருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை நம்ம கிளம்பி வரும்போது இருக்கிற ஊர்பட்ட பெர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சுட்டு வந்துருக்கலாம். பெர்ஃப்யூம் போடுறது ஓகே, நம்ம ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு பெர்ஃப்யூம் போடுறது நல்லது. பக்கத்தில் உள்ளவங்க மயக்கம் போட்டு விழாமல் இருக்கிறதுக்கு பெர்ஃப்யூமை அளவோடு போட்டு வருது நல்லது. ஆனால் இந்த சூலமத்தியோட வஸ்திரத்தின் வாசனை ஒரு இயற்கையான வாசனையா இருக்குது. ஏனென்றால் அவள் தோட்டத்துக்குள்ளே வாழுகிறாள், மரங்களுக்கிடையே வாழுகிறாள், நேசரோடு வாழுகிறாள். அவளுடைய வஸ்திரத்தின் வாசனை எப்படி இருக்குதா? லீபனோனின் வாசனைக்கு ஒப்பா இருக்கிறது. வாசனை என்பது நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை. நமக்கு ஆண்டவர் வந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறாரா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை எல்லாரும் வச்சிருக்கிறீங்களா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நமக்கு இனிமே வந்து ஆண்டவர் வெண் வஸ்திரத்தை தரிக்க கொடுக்க போறாரு. பரலோகத்துக்கு போகும்போது வெண் வஸ்திரத்தை யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் வெண் வஸ்திரத்தை ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இல்ல வந்து உலகத்துல சொகுசா வாழ்ந்துட்டு சொகுசா போய் யார் என்னை திட்டக்கூடாது, யார் என்னை குத்தக்கூடாது, என்னை வந்து ஊழியக்காரங்க ஒன்றும் சொல்லக்கூடாது, அவங்க வையக்கூடாது, இவங்க கையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு போல நம்ம பொத்தி பொத்தி ஒரு நத்த கூட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா வெண் வஸ்திரம்லாம் கிடைக்காது. 4 குத்துப்படுறதுக்கு நம்மள என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். இங்க குத்துனாங்கன்னா இன்னொரு சபையில போய் உட்கார்ந்துடக்கூடாது. அந்த பாஸ்டர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாராம். அந்த பாஸ்டர் பொண்ணு போல வச்சுக்குவாராம். ஆமா, பொண்ணு போல வச்சு அங்க போய் மற்றவங்க எல்லாம் வெண் வஸ்திரம் தரிச்சு ஜொலிப்பா இருப்பாங்க. நம்ம அங்க போய் அப்புறம் அழுதுட்டோம், ஐயோ ஏசப்பா என்னுடைய வெண் வஸ்திரம் எனக்கு இல்லைன்னு கேட்கணும். ஆண்டவர் வெண் வஸ்திரத்தை தருகிறார். சங்கீதத்துல வாசிக்கணும்,
ராஜகுமாரத்தி எப்படி வராளோ அவளுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குதா, பொற்சரிகை உள்ளதா இருக்கிறது. அந்த வஸ்திரம் எப்படி இருக்குதா, சித்திர தையலாடை உள்ளதா இருக்குதா. சித்திர தையலாடைனா தெரியுமா, எம்ப்ராய்டரி ஒர்க். எம்ப்ராய்டரி ஒர்க் போடும்போது அந்த ட்ரெஸ்ல எப்படி எத்தனை தடவை ஊசி போயிட்டு போயிட்டு வரும். சிலவங்க கை வச்சுலாம் எம்ப்ராய்டரி போட்டிருப்பீங்க, சில மிஷின் எம்ப்ராய்டரிலாம் இருக்கும். அந்த ட்ரெஸ்ல பார்க்கும்போது எத்தனை குத்து. ஒரு சேலையில வந்து ஒரு சின்ன பூ போடணும்னா கூட எத்தனை தடவை ஊசி போயிட்டு போயிட்டு வருது. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஆண்டவர் ஒரு சித்திர தையலாடை தர விரும்புகிறார். அந்த சித்திர தையலாடையை பெற்றுக் கொள்றதுக்கு ஊசி குத்தி ஆக வேண்டும். ரெடியா இருக்கீங்களா? எனக்கு அப்படி ஒரு ட்ரெஸ்ஸே வேணாங்க, இருக்கிறதோட நான் பகவத்துக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை சிம்பிளா போட்டு போறேங்க. கர்த்தர் நம்மளை வந்து அந்த ராஜாவாகிய அவருக்கு ராஜகுமாரத்தை நம்மளை ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறாரு. நாம போகும்போது பர்ஃபெக்ட் ட்ரெஸ்ஸோட போகணும். நம்ம அந்த ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு ஆர்டர் கரெக்டா நம்ம வச்சிருக்கோம். சர்ச்சுக்கு போனா சரி இப்படி வரணும், திருமண வீடுகளுக்கு போனா இப்படி போகணும், இன்னொரு விசேஷ வீட்டுக்கு போனா இப்படி போகணும். ஒவ்வொரு இடத்துக்கு போனா ஒவ்வொரு மாதிரி நம்ம போகணும். நம்மளுக்கே நம்ம வந்து ஒரு செட் பண்ணி வச்சுக்கிறோம்ல. பரலோகத்துக்கு போன ஆண்டவர் சொல்றாரு, நான் சித்திர தையலாடி உனக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாரு. பாதி குத்திக்கிட்டு இருக்கும்போது வந்தா சாரி இன்கம்ப்ளீட்டா இருக்கும், துணி பாதியிலே அரைகுறையா இருக்கும், பாதி எம்ப்ராய்டரி போட்டு பாதி எம்ப்ராய்டரி போடாம அந்த மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த குத்து படுறதுக்கு கொஞ்சம் எனக்கு கிருபையை தாங்கப்பா, கிருபையை ஊற்றுங்கப்பா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாருல, திராணிக்கு மேல நான் உன்னை சோதிக்க மாட்டேன். அதை நான் சோதனை அனுப்பும் போதே தப்பிக்கொள்றதுக்கு வழியும் நான் சேர்த்துதான்பா உனக்கு அனுப்புறேன்னு ஆண்டவர் சொல்றாருல. ஆண்டவர் தெரியும். நீங்க நினைப்பீங்க என்ன எனக்கு சோதனைக்கு மேல சோதனை வந்துட்டே இருக்கு. ஆண்டவர் தெரியும், உனக்கு வந்து ரொம்ப கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்குன்னு தெரியும். கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான் திராணிக்கு மேல நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் சோதிக்கவே மாட்டாரு. நம்ம பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து கம்பேர் பண்ணி சொல்லுங்க, பாருங்க இவங்களுக்கு இதே மாதிரி வந்தது சீக்கிரம் மாறி போச்சு, எனக்கு மட்டும் இன்னும் போயிட்டே இருக்குது. இந்த பட்டத்துக்கு நூல் விட்ட மாதிரி எங்கேயோ பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் திராணி அவங்க திராணியை விட ஜாஸ்தி. உன்னை வந்து நான் இன்னும் சுத்த பொண்ணா மாத்திரம்னு நான் விரும்புறேன். அப்படி நான் உன்னை மாற்றும் பொழுது சொல்றாங்க, அந்த வெள்ளியெல்லாம் உருக்கும் பொழுது அந்த அந்த தட்டம் அவருடைய முகம் அதுல தெரியறது வரைக்கும் என்ன பண்ணுவாங்களான்னா அதை சுத்தம் பண்ணுவாங்களாம். ஆண்டவர் இயேசுடைய சாயல் நம்மில் தெரியறது வரைக்கும் அவர் நம்மளை கொஞ்சம் இன்னும் உலைக்குள்ள போடுறார். உலைக்குள்ள போட்டுட்டு போயிடுவார். அவரு கொஞ்ச நேரம் இருந்து காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் வெள்ளி அப்படின்னு தட்டம் போட்டு போயிடுவாரா? மல்கியால வாசிக்கிறோம், அவர் உட்கார்ந்து அவர் என்ன பண்றாராம், புடம் விடுறாராம். இன்னைக்கு ஒரு புட குகைக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா கவலைப்படாதுங்க. உங்க அந்த புகை கூட பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறது? ஆண்டவர் இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு. எப்ப வரைக்கும் நம்ம அங்க வச்சிருப்பாருன்னா அவருடைய சாயலாய் மாறுறது வரைக்கும். அவருடைய சாயல் அவர் வந்து அவர் அடிக்க கொண்டு செல்லும் போது அவர் எப்படி இருந்தாராம், வாய் திறவாது இருந்தார். வெரி சிம்பிள். நம்ம வாய் திற, இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள், கோவப்படாம இருக்கிறது வரைக்கும், வாய் திறவாமல் இருக்கிறது வரைக்கும் தான் அந்த புடக்கொகை. அவருடைய சாயல் அதுல தெரிஞ்சிருச்சு, பரவாயில்ல இப்ப வந்து வாய் திறக்க மாட்டேங்கிற, அமைதி ஆயிட்டா அப்படின்னு அதுல இருந்து வெளியில எடுத்துருவேன். வெளியில எடுத்துட்டு இன்னொரு வைப்பேன். நம்ம ஆண்டோடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து மேன்மையா தான் ஆண்டவர் நடத்துவோம். அப்படி என்றால் நாம் நம்மை சித்திர தையலாடை உருவாவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மணவாளனாகிய ஆண்டவர் இயேசு தன்னுடைய மணவாட்டியை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த தூதர்களுக்கெல்லாம் காமிக்கும் போது அப்படியே சிம்பிளா ஒரு ட்ரெஸ் போட்டு பாவப்பட்ட ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் மட்டும் போட்டுட்டு போய் நிற்கிற உங்களை வந்து என் மணவாட்டின்னு சொல்றதை விட அப்படி கிராண்டா பொற்சரிகை தரித்து அப்படி சித்திர தையலாடையோட அப்படி ஒரு வெண் வஸ்திரத்தோட வந்து நிற்கிற தன்னுடைய மணவாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மணவாளனுக்கு எவ்வளவு ஒரு கம்பீரமா இருக்கும். அந்த மணவாளனுக்காக நாம் நம்முடைய ஆடைகளை அவருக்கு உகந்த அவருக்கு பிரியமான வஸ்திரத்தை தரிக்கும்படி நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வஸ்திரத்தின் வாசனை நற்சாட்சி உள்ளதா இருக்கும். நம்ம வாசனை நற்சாட்சி உள்ளதா இருக்கும். துர்சாட்சி இருக்குதா, நற்சாட்சி இருக்குதா? நம்மளை பற்றி சொல்றவங்க இன்னைக்கு உங்களெல்லாம் இங்க உட்கார வச்சுட்டு உங்க வீட்டு அட்ரஸை வாங்கிட்டு பக்கத்துல போய் இந்த எஸ்தரமா எப்படிப்பட்டவங்க,
எஸ்தரம்மா இப்போ சர்ச்சைக்கு போயிருக்காங்க, அவங்கள பற்றி விசாரிக்க வந்தோம்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு பாஸ்டர் ஆள் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ்தரம்மா வீட்டுக்கு மட்டும் இல்லை, சாரலாமா வீட்டுக்கும் போவாங்க, மல்லியாக்கா வீட்டுக்கும் போவாங்க இன்னைக்கு. ஆமாம், எல்லா வீட்டுக்கும் இன்னைக்கு ஆளு போய் கேட்குதுன்னா என்ன சொல்றாங்க, என்ன சொல்லுவாங்க?